Students, 10th standard அல்ஜீப்ராவில் 3.8 நம்ம பார்க்கக்கூடியது மேட்ரிசஸ். அதோட ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் பார்க்குறோம். மேட்ரிசஸ்னால் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்குள்ளே போவோம். இந்த சப்ஜெக்ட் என்னென்னா உங்களுக்கு மேட்ரிசஸ்ன்ற பார்ட் 10th ஸ்டாண்டர்டில் வருது, 11th ஸ்டாண்டர்டில் வருது, 12th ஸ்டாண்டர்டில் வருது. ஃபர்தர் காலேஜஸ் எங்கே போனாலுமே இந்த சாப்டர் வரும். ஆனால் அது பேசிக்ஸ் இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம்னா அங்கே போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதனால் இதை கொஞ்சம் நல்ல டீப்பாக நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன, வாட் இஸ் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிசஸ் ஆர் ஃபவுண்ட் இன் செவரல் சயின்டிஃபிக் ஃபீல்ட்ஸ். In physics, the matrix are applied in the calculations of a battery power outputs, resistors, conversions of the electrical energy into the other form of a energy. Okay, right. In computer-based applications, the matrices plays a vital role is in the projection of the three-dimensional image into the two-dimensional screen, creating a realistic scheming motions. இது ஒன்று யூஸ் ஆகுது. அடுத்தது என்னது, மூணாவது, இன் கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் த மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா யூஸ்ட் ஃபார் ப்ராசஸ் ஆஃப் எ லீனியர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. டு ரெண்டர்ஸ் த இமேஜஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூசேஜ் ஆஃப் த மேட்ரிசஸ் ஆர் என்கிரிப்ஷன் ஆஃப் மெசேஜ் கோட்ஸ். இன் robotic of the matrices are used for the identify the robot movements, and last one, in a geology the matrices are used for taking a seismic surveys. இப்போ மேட்ரிசஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்னது, வாட் இஸ் எ டெஃபினிஷன்? ஸோ டெஃபினிஷன், a matrix is a rectangular array of elements as a horizontal arrangements are called the rows and vertical arrangements are called columns அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நீங்கள் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வராது. மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னாகும், இதோ புதுசாக இருக்கே, இது வரைக்கும் நம்ம அல்ஜிப்ரா பார்த்துருக்கோம், அல்ஜிப்ராக்குள்ளே இது மேட்ரிக்ஸ்னு ஒரு செப்பரேட் கொண்டு வந்திருக்காங்க, இது புதுசாக இருக்குது. எஸ், சப்போஸ் புதுசாக தான் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் ஈஸி எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, இப்போது நம்ம வீட்டில் என்ன செய்வோம், எல்லாருமே நம்ம படுக்க போகும்போது என்ன செய்வோம், ஒரு மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லை? அந்த மேட் எப்படி இருக்கும், அது லேயர்ஸ் ரோஸ் அண்ட் காலத்தில் பின்னி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மேட்டுன்றது ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஹொரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அண்ட் அது என்ன சொல்கிறோம், ஹொரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸை ரோஸாகவும் ஞாபகம் வச்சுக்கணும், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இஸ் அ காலம். அப்போ எப்படி மேட்டு ஹொரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் பின்னி இருக்குதோ அதேமாரியே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மேட்ரிக்ஸை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு, இப்படி ஒரு சின்ன ப்ராக்கெட் மாரி போட்டிருக்காங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஆர்க் அவுட் ப்ராக்கெட் எது வேணாலும் போட்டுக்கலாம். 48019 - 2 இஸ் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், மேட் எப்படி இப்படியும் 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 இப்படி பின்னி இருக்கோ அந்த ஞாபகத்தை வச்சுன்னா மேட்ரிக்ஸ் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ரோஸை தான் பார்க்கணும். ரோஸ் அண்ட் காலம். இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எந்த ரோ காலியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ ரோவை சர்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரோ பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி உட்காடுறோம், விசிட் இஸ் வெர்டிக்கல்லாம் உட்காடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னது, ரோ. நம்ம உட்காருறது என்னது, வெர்டிக்கல். அப்போ ரோஸ் இஸ் அ ரோஸ் அண்ட் காலம் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே என்டர் பண்ணி கிளாஸ் ரூமில் போய் உட்காரது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக என்ன செய்யலாம், ஒரு ரோ அண்ட் காலம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரோ 1, இது ரோ 2, இது காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3 அப்படின்ற மாரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ் அ மேட்ரிக்ஸ். யூஸ்வலி ஏ கேபிட்டல் லெட்டர்ஸ் சச் அஸ் A, B, C, X, Y, etc. இது எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அது ஒரு மென்ஷன் பண்ணி நேம் கொடுக்கறதுக்கு வேண்டி. ஸோ எக்ஸெட்ரா ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட்ஸ் அ மேட்ரிசஸ் எ ஸ்மால் லெட்டர்ஸ் சச் அஸ் A, B, C டு இண்டிகேட் த என்ட்ரிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த மேட்ரிசஸ். அப்போ அது ஒரு சின்ன, அதில் குட்டியாக ஏபிசிடி, சின்ன ஏபிசி வரும். இது வந்ததுன்னா என்ன மீனிங்கு, பெரிய ஏபிசி வந்தால் அது
ஏ பி ஃபேமிலி, ஏ ஃபேமிலி, பி ஃபேமிலி, சி ஃபேமிலி, அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் என்ன இருக்கும், அந்த ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னது, ஸ்மால் ஏபிசி. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா த மேட்ரிசஸ் ஆர் ஸ்மால் லெட்டர்ஸ் சச் அஸ் ஏபிசி டு இண்டிகேட் த என்ட்ரிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த மேட்ரிசஸ். அப்போ அந்த எலிமெண்ட்ஸை என்ன செய்வோம், நம்ம ஸ்மால் ஏபிசியாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். என்னது ஆர்டர்னா என்னது, அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிற மெத்தட், அதுதான் ஆர்டர். ஸோ த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு A11, A12, Aij. A11ன்னா என்ன சார் அப்படின்னம்னா, A1னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், A12னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் இருக்கிறது ரோவாகவும் செகண்ட் இருக்கிறது காலமாகவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரோவை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஐன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காலமை வந்து ஜேன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுதான் ஏஐஜே. அதை வந்து என்னவா முடியும், இங்கே முடியும் போது ஐஎன் அப்படின்னு முடியும். அடுத்தது A21 மீன்ஸ் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எங்கே, இந்த இடத்துல வருது. அதேமாரி இங்கே என்ன வருது, செகண்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்து செகண்ட் ரோ ஜே காலம், செகண்ட் ரோ என் காலம். ஓகே ஃபைன். அப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், லாஸ்ட் இப்படி வரும்போது AM1, எம்னு என்னது, இப்போ ரோவை அவங்க மென்ஷன் பண்ணல, லாஸ்ட் வந்துடுச்சு, இது டேஷ் டேஷ் அப்படியே போயிட்டே போகும். இப்போ எண்ட் ஆகிறது என்னது, AM. அப்போ இங்கே என்ன வரும், காலம், என்ன காலம், காலம் 1ல் AM2. அப்போது AM2ன்னு என்னது, லாஸ்ட் காலத்தில் செகண்ட், லாஸ்ட் காலத்தில் ஜே எம்ஜே, அதுக்கப்புறம் AMN அப்படின்ற ஃபார்மில் வரும். ஸோ இதை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். In a matrix, A has a m numbers of rows and n numbers of columns. Then the order of the matrix A is a number of rows into the number of columns. Of the order வந்து நம்ம என்ன சொல்லணும்னா m into n. அப்போது 3 rows 3 column 3 rows 3 column or 4 column 4 column அப்படின்னு நம்ம ஆர்டரை வச்சுக்கிறோம். mன்றது ரோவாவையும் n வந்து காலமாகவும் ஞாபகம் வச்சுக்கினா we read m into n as a m cross n or m by n எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, where A11 and A12 denote the entries of the matrix. என்ட்ரிஸ்னால் என்னது, அந்த ஸ்மால் ஏஓ A11ல் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இட் denote the entries of the matrix. A11 is a element in the first row and first column. புரிஞ்சுதா? நம்ம இப்படியே நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுக்கிட்டே வந்துடும், ஈஸியாக இருக்கும். ஒன்று A12 அப்படின்னா என்னது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இஸ் எ எலிமெண்ட் இஸ் இந்த ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் அண்ட் ஸோ ஆன் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இன் ஜென்ரல் வாட், இன் ஜென்ரல் ஏஐஜே, ஏ எலிமெண்ட், ஐ ஃபஸ்ட் ரோ, ஜே செகண்ட் காலம் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சு. இட்ஸ் எலிமெண்ட் இன் த ith row and jth column and is refers to as a i, j element அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். we can express the matrix A as a capital A equal to small aij. அது என்ன ஆர்டரில் வருது, m into n ஆர்டரில் வந்திருக்கு. வேறு I equal to 1 2 3 till to எவ்வளோ வருது, m rows வருது. and j as a column 1 to n, என்னென்னது காலம். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் த என்ட்ரிஸ் இந்த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு என்னது, AIJ இன்ட்டு MN இஸ் M இன்ட்டு N அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன நோட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, when they given the order of the matrix you should always mention the number of rows first எடுத்துக்கணும், followed by the number of columns. என்ன சார் ஃபஸ்ட் எதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரோ. நான் சொல்லியிருக்கேன் முதலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், when you enter into classroom first what you search it, where is the seat available அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எங்கே பார்க்குறோம், அந்த ரோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை ரோ. அதுக்கப்புறம் நம்ம உட்கார்றது தான் என்னது, காலம் அப்படின்ற மாரி ஞாபகம். அதனால் யூ ஷுட் ஆல்வேஸ் மென்ஷன் த நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோட் பை த நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த சீரியல் நம்பர், த மேட்ரிசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரிசஸுக்கு ஒரு ஃபார்மேஷன்.
அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். எலிமெண்ட்ஸ்னு என்னது, அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது, 1√2 1/2. அப்போ இந்த பிளேஸுக்கு A11 இது 12, இது என்னது 21 A21, இது A22, இது A31, இது A32 அப்படின்றதுக்கு அதுக்கு என்னென்ன அந்த இடத்துல வேல்யூ வருதோ அது தனியாக இங்கே பிரித்து எடுத்திருக்கோம். அதுதான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஹவு many rows are there, 1 row 2 rows, first row row 1 row 2 row 3 column 1 column 2. அப்போ 3 into 2, 3 rows 2 column, அதாவது 3 rows 2 column. ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும், ஞாபகம் வந்துச்சா 3. அதுக்கப்புறம் என்ன எடுக்கணும் 2. குட். இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஓகே குட். ஸோ அப்போ 3 into 2. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் அ மேட்ரிசஸ். டைப்ஸ் ஆஃப் அ மேட்ரிசஸ்ன்னு என்ன, அதுலேயும் 2-3 டைப்ஸ் இருக்குது. இப்போ என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது நம்ம பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். A row matrix, number 1, a matrix is said to be as a row matrix if it has only one row and any number of a columns. அப்போ any number of a columns அப்படின்னா என்னது, எப்படி வராலும் நம்ம போயிட்டே போகலாம், ஆனால் இட் இஸ் இந்த ஹொரிசாண்டல் பொசிஷனில் மூவ் ஆகிட்டே போகும். a row matrix also called as a row vector னு கூட சொல்லலாம். what is it mean by the vector? Vector, it has a certain direction. Okay, so it's அப்படியே ஒரு ஹொரிசாண்டல் பொசிஷனில் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் A = 8 9 4 3. அப்போ how many rows are there, 1 row 1 2 3 4 4 columns are there. புரியுதா? அதனால இது என்ன சொல்கிறோம், ரோ மேட்ரிக்ஸ் ஆல்சோ கால்ட் as a row vector. வெக்டாருக்கும் ஸ்கேலாருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், vector has a both the size as well also it has a some direction, but scalar it has a size only but there was a no what direction. அதை தான் இங்கே மீன் பண்ண. அப்போது இப்போ எந்த மூமெண்ட்டில் இப்படி போகுது, இப்படி காலம் வைஸில் ஹொரிசாண்டல் மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரோ வெக்டார் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம அடுத்தது செகண்ட் என்ன பார்க்க போகிறோம், காலம் மேட்ரிக்ஸ். A matrix is said to be a column matrix if it has a only one column and many number of rows. அப்போ என்னது, it also called as a column vector, only it has a many number of columns. அப்படி what is a vertical, வெர்டிக்கல்னா என்னது, செங்குத்தாக நிற்கிறது. ஹொரிசாண்டல் அப்படின்னா என்னது, கிடைமட்டமாக. it equivalent to that what, நம்மளுடைய டான் சர்ஃபஸுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது ஹொரிசாண்டல், வெர்டிக்கல். ஓகே, செங்குத்தாக இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் C = √5 7 and sin x. ஸோ how many rows are there, 1 2 3 column 1 column, 3 into 1 column. இது காலத்தை மென்ஷன் பண்ணுறதுனால இது காலம் மேட்ரிக்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தான் என்னது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னது அது பேர் சொல்லுவாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் ஆகும், உங்களுக்கு 10th யூஸ் ஆகும். +1 +2 போகும்போது மேட்ரிக்ஸ் போடும்போது ரொம்ப 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 இதோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் 11th 12th போகும்போது அங்கே போயிட்டு பாருங்கள், இதோட யூஸ் என்னன்னு தெரியும். அதனால் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. A square matrix is in which the number of rows is equal to the number of columns is called a square matrix. என்ன சார் இது அப்படின்னம்னா, ஈக்குவல் ரோஸ் 2 rows 2 columns, 3 rows 3 column, 4 rows 4 columns அப்படின்ட்டு ரோவும் காலமும் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது m into m தான், n சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் இட் ஹாஸ் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிறதுனால இது m into n சொல்ல மாட்டாங்க, m into m தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்களா, m into m. இதுமாரி கொஸ்டின்ஸாக ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க திடீர்னு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின்ஸில் கூட எங்கன்னா கேட்கலாம். நீங்கள் படிச்சுட்டு திடீர்னு என்ன செய்வீங்க, ஒரு பெரிய கிளாஸுக்கு போவீங்க, எங்கேயோ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன சார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், m into mன்னு சொல்லணும். நாட் இஸ் m into nன்னு சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன்ஸ் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன். In a square matrix, the elements of the form A11, A22, dash 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 AI, not J.
இது வரைக்கும் வருது, ஆனால் லாஸ்ட் காலம் ஏ ஐஐயில் தான் முடியுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். வாட் இஸ் இட் மீன் த லீடிங் டயகனல்? மெயின் டயகனல். இந்த ஹொரிசாண்டலி அங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் 1-5 கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இது வந்து மெயின் டயகனல் சொல்லுவாங்க. ஆர் இந்த 1-5 தான் மெயின் ஆர் லீடிங் டயகனல், பிகாஸ் இட்ஸ் லீட்ஸ் தட் அந்த சம்மியை லீட் பண்ணுது. எதுக்கு? இந்த மேட்ரிசஸில் வரும்போது. அதை நம்ம ஹையர் கிளாஸஸில் போகும்போது பார்க்கலாம் எப்படி லீட் ஆகுது என்ன அப்படின்ட்டு. நம்மளுக்கு அங்கே போகும்போது இதோட யூஸ் தெரியும். ஸோ தட் இஸ் வே த 1 and 5 ஆர் த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? மெயின் டயகனல்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். டயகனல்னால் என்னது? அப்படி 90 டிகிரியில் ஹாஃப் பேர் த டயகனல். ஓகேவா? நம்ம அடுத்தது 4வது 4th ஒன் என்ன பார்க்க போகிறோம்? த டயகனல் மேட்ரிக்ஸ். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல் த whose elements except those is in the leading diagonals or zero is called as a diagonal matrix. இங்கேயும் டயகனல் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டயகனல் ஃபார்மில் சொல்லும்போது ஆல் த டயகனல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது நம்மளுக்கு? இட் ஹேஸ் அஸ் அ நம்பர், ரெஸ்ட் ஆஃப் த திங் டு பி ஆஸ் அ ஜீரோ. அப்போது இப்படி வருது. இந்த டயகனல் ஃபுல்லாக என்ன இருக்குது? நம்ம நம்பர்ஸ் இருக்குது, நியூமரிக்கல் நம்பர்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த என்ன வந்திருக்கு? 0 0 0. இங்கே 0 0 0 இது வந்திருக்கு. இதை குறித்து அடுத்தது நம்ம ஒன்று பார்ப்போம். இப்போ பார்க்குறதுல அடுத்தது வரும்போது அதையும் சொல்லுவாங்க. டயகனல்லே இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்ன மெத்தடுன்ட்டு அடுத்தது பார்ப்போம். ஸோ இது டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு என்னது? டயகனல் நான் பார்த்துருக்கேன், 90 டிகிரிக்கு ஸ்லாண்டிங்காக வரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எங்கே பார்ப்போம்? இனி ஹையர் கிளாஸஸில் வரும்போதோ இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதோ வரக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் என்னது? A diagonal matrix is in which all the leading diagonal elements are equal is called scalar matrix. For example, இப்போ நம்ம இங்கே 4 4 எப்படி வருது? இங்கே KKK அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம வெளியில் தூக்கி காமனாக வெளியில் போடலாம். இந்த 4 தூக்கி வெளியில் போடலாம் டயகனலாக இருக்கும்போது. ஸோ இதுமாரி வந்ததுன்னா இது என்ன சொல்கிறோம்? நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நம்பரை தூக்கி 4 வெளியில் போட்டோம்னா 4 இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அப்போது 5 இது கேவை போட்டுட்டோம்னா கே இஸ் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த நம்பரை உள்ளே மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா இந்த வாட் எவர் த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டின்னா என்னது? நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருக்கோம். என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு? ஐடென்டிட்டி கார்டு. ஐடென்டிட்டி கார்டுன்னா என்ன மீனிங்? தன்னை தானே அடையாளப்படுத்திக் கொள்வது. வி ஐடென்டிட்டி அவர் செல்ஃப் அப்படின்னு நம்மளுடைய ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்களுடைய எந்த கிளாஸில் படிக்கிறாங்க, அவங்களுடைய பிளட் குரூப் என்ன, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுமாரி ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். A square matrix is in which the elements is in the leading diagonals are all 1. சார் லீடிங் டயகனல் என்னது? நம்ம பார்த்து அதே டயகனலில் 1 1 எல்லாம் வந்ததுன்னா அது லீடிங் டயகனல். ஓகேவா? 1 and rest are the all the zeros is called as an identity matrix or unit matrix. 1 1 வந்ததுன்னா இதை I2ன்னு சொல்லுவோம், இதை வந்து I3ன்னு சொல்லுவோம். அதாவது 2 into 2 காலம் வந்ததுன்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்? I2க்கு யூஸ் ஆகும். இதையே 3 into 3 காலமில் வந்ததுன்னா அது I3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. டிஃபர் ஃப்ரம் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை பொறுத்து I2வா I3யா அப்படின்றத நம்ம என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7th ஒன், ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஜீரோன்னு என்னது? ஒன்றுமே இல்லைன்னா என்னது பேர் என்ன சொல்கிறோம்? ஜீரோ. நல் நல் செட் ஒன்றுமே இல்லாதது. அதேமாரி இங்கே நல் மேட்ரிக்ஸ். எ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி எ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. எல்லாமே 0 0 வந்து அது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே போட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் காமிச்சு ஏபி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது பேர் என்னது? நல் மேட்ரிக்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். வாட் இஸ் மீன்ஸ் trans? Trans means it travel from one place to other place. Other transpose of matrix. So the matrix which is obtained the interchanging the elements in the rows and columns
of the given matrix A is called transpose of A and it is denoted by A to the power of T. To read as a transpose. அது A to the power of T அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அழகாக அதுக்கு ஒரு டெக்னிக்கல் மேக்ஸ் டேர்ம் என்ன சொல்கிறோம், read as a transpose. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க B என்னது 158943. அப்போ ரோ இது கொடுத்துருக்கிறது பேர் என்னது, ஃபஸ்ட்டு ரெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து ரோ 1. அந்த ரோ 1 இங்கே எப்படியே வந்துடுது, காலம் 1 மாறிடுது. சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன், அதுதானே டிரான்ஸ்போஸு. ஓகேவா? ரோ பிகேம காலமாக மாறுது, இங்கே ரோ பிகேம காலமாக மாறுது, இங்கே ரோ பிகேம காலமாக மாறுது. ஸோ இதுதான் இது 3 into 2 ஆர்டரில் வந்திருக்கு. 3 rows 2 columns. இங்கே 2 rows 3 columns. இங்கே 3 rows 2 columns. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது பி டிரான்ஸ்போஸை திரும்பி டிரான்ஸ்போஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், பிஏ தான் வரும். ஏன்னா இதை வந்து என்ன செய்வோம் பண்ணுங்கள், 184 டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும், 184. திரும்பி பிஏ தானே வரும். அதுதான் பி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். அதையும் திரும்பி ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேம் நம்பரே கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 1 word கொஸ்டின்ஸில் இது கேட்பாங்க. இதை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது, 9 ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓட்டு ட்ரையாங்குலர்னா என்னது, triangular shape a square matrix in which all the entries below the leading diagonals are 0 is called as a triangular matrixல ஒரு பார்ட். அது என்னது, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அது ட்ரையாங்கிள் மாரியே இருக்கும். எப்படி இதை பாருங்கள், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாரி இருக்கா, எல்லா மேட்ரிக்ஸும் இருக்குது, டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்குது, மேலே இருக்குது. ஆனால் கீழே மட்டும் 0 0 0 இப்படி வந்ததுன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, when I is greater, what is a row is a greater than the column. ஸோ அதனால் அது என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். என்ன சார் கீழே வருது, இதை போய் அப்பர் ட்ரையாங்குலர், அதுதான் இதோட இது லாஜிக் சம்மோடது. ஓகேவா? அதனால் இது என்ன சொல்கிறோம், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். சரி, அடுத்தது எப்படி வருது சம்மு நம்மளுக்கு, a square matrix in which all the entries above the leading diagonals are 0 is called as a lower triangular matrix. Example, A equal to, இங்கே பாருங்கள் அப்பரில் 0 0 வந்திருக்கு, ஆனால் அது என்ன சொல்லுவாங்க, லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்படியே உல்டாவாக நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறோம். ஆனால் அது I is lesser than J. ஐன்னா என்னது, ஐன்னா என்ன சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோஸ் இஸ் லெஸர் தென் காலம். ஸோ இட் இஸ் அ லோவர் ட்ரையாங்குலர். ஓகேவா? ஃபைன். அடுத்தது நம்மளாம் பார்க்க போகிறது என்னது, 10th one, த ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ் நல்லாவே தெரியும், ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா 2 matrices are A and B are said to be an equal if it has an only, ஓகேவா, if they have as a same order such the elements of the matrix A is equal to the corresponding elements of a matrix B, that is Aij equal to Bij for all. இது இப்படியும் சொல்லுவாங்க, சிம்பாலிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்க, இப்படி ஒரு சிம்பிள் போட்டுட்டு தலைகீழ ஏ கவுத்து போட்ட மாரி இருக்கும். ஸோ இதே தான் ஃபார் ஆல் இப்படியும் சொல்லுவாங்க. சார் பிரிண்டிங் மிஸ்டேக்காக ஏவை தப்பாக போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இப்படி மீனிங் போட்டோம்னா என்ன, சிம்பாலிக்கலி ஃபார் ஆல் I, J. ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, A ஈக்குவல் டு, அது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் 5103, B ஈக்குவல் டு I ஸ்கொயர் 2 ஸ்கொயர், I ஸ்கொயர் என்ன வரும் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் என்ன வரும் 4, 1 + 4 என்ன வரும் 5. வந்துருச்சா ஈக்குவலாக? ரைட், ஓகே. அடுத்தது நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரியில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு அந்த சாப்டர் வரல, இனி அடுத்தது வரும். அதில் வரும்போது இந்த சாப்டர் வரும். இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரி எடுக்காதனால உங்களுக்கு தெரியாது. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டியில் என்ன வரும், ஈக்குவல் டு 1. அதனால் இங்கே 1 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது 0. அப்போது இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் ஃபைனலாக நம்மளுக்கு, இது வந்து 2. அப்போது 2 + 3 எவ்வளோ வரும் 5, ப்ளஸ் 5/2 மைனஸ் 5/2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் 0. அதேமாரி 2 + sec² தீட்டா மைனஸ் tan² தீட்டா.
அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா என்னது 1 ட்ரிக்னாமெட்ரியில் வரும். ஸோ 1 + 2 ஈக்குவல் டு என்னது 3. அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு ஓகேவா? புரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது புரியாது, ட்ரிக்னாமெட்ரி தெரியாதனால வரும். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கும்போது ட்ரிக்னாமெட்ரி பார்க்கும்போது அதுவும் புரிஞ்சிடும். ஹென்ஸ் A and B ஆர் த ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போ ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்குது. ஓகே, ஃபைன். Next one, 11th one, negative of a matrix. The negative of a matrix A என்ன கொடுத்துருக்கோம், m into n denoted by minus a m into n. அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ். is a matrix formed by replacing each other in the matrix A, capital A m into n, which is in the additive inverse. Additive inverse of an element k க்கு வந்து என்ன வரும், மைனஸ் கே. ப்ளஸ் கேக்கு என்ன வரும், வராது, மைனஸ் கேட்டு. இப்போ இங்கே additive inverse ஆஃப் ப்ளஸ் கேக்கு தான் என்ன வந்திருக்கு, மைனஸ் கேன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, A ஈக்குவல் டு 2 minus 4 9, 5 minus 3 minus 1. தென் அது என்னது ஏவாக இருக்கிறது மைனஸாக மாறும்போது என்ன ஆகிடும், உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ப்ளஸ் 2வாக இருந்தால் மைனஸ் 2, மைனஸ் 4ஆக இருந்தால் ப்ளஸ் 4, ப்ளஸ் 9ஆக இருந்தால் மைனஸ் 9, 5ஆக இருந்தால் மைனஸ் 5 ஆகிடும். அப்போது அது மைனஸ் 3ஆக இருந்தால் ப்ளஸ் 3 ஆகிடும், மைனஸ் 1ஆக இருந்தால் 1ஆக மாறிடும். ஸோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக அப்படியே இன்வர்ஸ் மாரி இருக்கிறது தான் அது பேர் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அது 2 into 3 ஆர்டர்லேருந்து இது என்ன ஆகிடும், 2 into 3, இது என்ன இருக்கும் 2 into 3. சைன் ஒண்டி தானே சேஞ்ச் ஆகுது, அதனால் அதே ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் a நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்.